ஓ முருகா, வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உனக்கான உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஏதாவது ஒரு அற்புதம் நடந்து, அதிசயம் நடந்து, என்னுடைய துணை என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? நான் அவருடன் இணைந்து ஒன்றாக வாழ்ந்துவிட மாட்டேனா? முன்பு எவ்வளவு இன்பமாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தோம். அதேபோல் மறுபடியும் வாழ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய். உன் மனதில் இருக்கும் ஏக்கங்கள் எனக்கு புரியாமல் இல்லை தங்கமே. நீ என்னிடம் நித்தமும் வேண்டுதல் வைக்கின்றாய். அது உன் துணையை பற்றி மட்டுமே வைக்கின்றாய். நான் எப்படியாவது அவருடன் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும் அப்பா. எங்களை எப்படியாவது சேர்த்து வைத்து விடுங்கள். சில மனக்கசப்புகள் காரணமாக பிரிந்து இருந்தாலும் என்னால் அவரை மறக்கவோ நினைக்காமல் இருக்கவோ முடியவில்லை. தவறுகள் செய்வது இயல்புதான். என்னுடைய மனநிலை அதை பொறுத்து விட்டது. நான் தவறு செய்தேனோ அல்லது அவர் தவறு செய்தாரோ இதனை பற்றி ஆலோசிக்கும் மனநிலையில் இப்பொழுது நான் இல்லை. எப்படியாவது அவருடன் ஒன்றாக இணைந்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே எனக்குள் இருக்கின்றது. அந்த எண்ணம் இப்பொழுது எனக்கு ஒரு ஏக்கமாகவே மாறிவிட்டதப்பா. எப்படியாவது எங்கள் இருவரையும் ஒன்றாக இணைத்து வாழ வையுங்கள் அப்பா என்று என்னிடம் மன்றாடுகின்றாய். தங்கமே, உனக்கு ஒரு சிறியதாக ஒரு அறிவுரை கூறுகின்றேன் கேள். நீ யாருக்காக வாழ்கின்றாயோ, யார் உனக்காக உயிரை விடுகின்றாரோ, நீ யாருக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று துணிகின்றாயோ அவர்களுக்காக சிலவற்றை விட்டு கொடுக்கத்தான் வேண்டும். அதேபோல் உனக்காக யார் வாழ்கின்றார்களோ அவர்களை எப்பொழுதும் விட்டு கொடுக்கவே கொடுக்காதே. உறவுகளிலிருந்து நீ கற்ற பாடம்தான் உனக்கு அனுபவம். அனுபவம் இல்லாத வாழ்க்கையும் அனுபவிக்காத வாழ்க்கையும் என்றுமே வீண்தான். உன்னை பிடிக்காத உறவுகள் எப்பொழுதுமே உனக்கு தொல்லையாகத்தான் இருப்பார்கள். நன்றாக கேட்டுக்கொள். என்ன வேணும் என்று கேட்பவர்களை விட அவனுக்கு நல்லா வேண்டும் என்பவர்களே இங்கு அதிகம். ஆதலால் நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து வைக்க வேண்டும். இறை வழிபாட்டோடு நீ செல்லும் பொழுது எந்தவித தடங்களும் உன்னை எதுவும் செய்ய விடாது. உன்னை நான் என்றுமே சறுக்க விட மாட்டேன். அதை நினைவில் வைத்துக்கொள். நீ உன் துணையை பிரிந்த பொழுதிலும் பல உறவுகள் நன்றாக வேண்டும், இவர் நன்றாக இன்னும் அனுபவிக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். ஆனால் சில உறவுகள் மட்டுமே நீ உண்மையாகவே உன் துணையுடன் இணைந்து வாழ வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். நானும் இன்று உனக்கு ஒரு வாக்களிக்கின்றேன். நிச்சயமாக உன்னுடைய துணையுடன் கூடிய விரைவில் நீ ஒன்றாக இணைந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வாய். எனக்கான உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய கடமை. என் பிள்ளையான நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்கவே ஆவலோடு காத்திருக்கின்றேன். கூடிய விரைவில் அம்மகிழ்ச்சியை உன் கைகளில் தந்து உன் அப்பா நான் ஆனந்தத்தை வேடிக்கை பார்க்க போகின்றேன். அனைத்திற்கும் தயாராக இரு தங்கமே. ஓ முருகா, வெற்றிவேல் முருகா!